எனக்கு இன்னொரு பிறப்பு கொடு. அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்னா உன்னையே வணங்குற பிறப்பாக இருக்க வேண்டும். ஆக அவமே பிறந்த அருவினை உடைய பிறப்பு இதோடு போகட்டும், நீ அடுத்த பிறப்பாது தவமே உடைய பிறப்பாக இருக்கட்டும் பெருமானே. அதனால அங்க என்ன கேட்கிறார்? நாவுக்கரசு பெருந்தகை கூத்தப் பெருமானை காணும் போது கேட்கிறார் அல்லவா, எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. அது மாதிரி கேட்கிறாரு, பெருமானே என் கடந்த காலமெல்லாம் அவமாய் கழிந்து விட்டது, இனி வருகிற காலம் தவம் செய்யணும் அப்படி விருப்பம் இருக்கிறது, அதுக்கு என் வினை துணையாக இருக்குமான்னு தெரியல, அதனால உன்னை இப்பவே கேட்கிறேன், எனக்கு அடுத்த ஒரு பிறவியை தா, அந்த பிறவி உன்னை வணங்குற பிறவியாகவே இருக்கவள். பவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே என்று